கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1340 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 11:2 வசனம் சொல்லுகிறது, அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும், எவ்வளவு ஞானம் பெற்றிருந்தாலும் அகந்தையோடு வாழக்கூடாது. அப்படி அகந்தை ஒரு மனிதனுக்குள்ளே வருமானால் லட்சை துன்பங்கள், துயரங்கள் அவனை வந்து அடைந்துவிடும். அதே நேரத்திலே தாழ்ந்த சிந்தை, தாழ்மையாய் வாழ்வார்களானால் கிருபையை, கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். தாழ்ந்தவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், எளியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உங்கள் வாழ்க்கையில் அகந்தை இருக்குமானால் இன்றைக்கு அப்புறப்படுத்துங்கள். அகந்தை உள்ளவர்கள் ஒரு நாளும் உயர முடியாது. ஒருவேளை உயரத்தில் இருந்தாலும் தாழ்த்தப்பட்டு போய்விடுவார்கள். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்ப்பார். தாழ்ந்த சிந்தை இருங்கள். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார், கிருபை அளிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் அகந்தை உள்ளவர்களார் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்கள் அகந்தையை விட்டு தாழ்மையோடு கர்த்தரை பார்க்க கிருபை செய்யும். தாழ்மை உள்ளவர்களாய் வாழுங்கள். கர்த்தர் கிருபை தருவார், உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்துவார். சகல ஆசீர்வாதங்களையும் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் அருளுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.